அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா நம்ம வீடியோ போட்டு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ திரும்பவும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் நிறைய சிஸ்டர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தனியாக பர்சனலாக வந்து எவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாடங்கள், ஏன் கண்டினியூ கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு அதான் எல்லாத்தையும் லேசாக்கி தருவோம், எப்போவுமே நாங்கள் உங்களுக்காக துவா செஞ்சுட்டே இருக்கிறோம், சீக்கிரமாக இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஜஸாக்லா ஹைர். அதே போல் எப்போவுமே எனக்காக துவா செய்யுங்க. எதனால் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற ரீசனுமே நான் வந்து இந்த கிளாஸ் முடிக்கும் போது நான் இன்ஷால்லா சொல்கிறேன். இனிமேட்டு நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ரெகுலராக இன்ஷால்லா வர்றதுக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒரு கிளாஸோ அல்லது 2 கிளாஸோ வீக்லி முடிஞ்ச வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ணுறேன் இன்ஷால்லா. சரியா, நம்ம ஆல்ரெடி என்ன லெசன் பார்த்துருந்தோம், 24th லெசன் வரைக்கும் 23rd லெசன் முடிச்சிருந்தோம் இல்லையா? கடைசியாக மதுடைய லெசன் முடிச்சிருந்தோம். இப்போ மதுடைய லெசனில் முடிச்ச அடுத்த லெசனாக நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லெசன் நம்பர் 24 பார்க்க போகிறோம். லெசன் நம்பர் 24 என்னது? மராத்திபுல் முதூத். மராத்திபுல் முதூத்னா என்னது? மராத்திப்னா என்ன? இந்த வேர்டு நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த வேர்டு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? என்ன மராத்திபுங்கிறது எதில் படித்தோம் நம்ம? மராத்திபுங்கிறது படித்தரம், தரவரிசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹெவி லெட்டர்ஸ், லைட் லெட்டர்ஸ் பார்க்கும்போது அந்த ஹெவி லெட்டர்ஸுடைய தரவரிசை பார்த்துருக்கோம். எது டாப்பில் இருக்கும், எது பாட்டமில் இருக்கும், எது நடுவில் வரும், எதனுடைய ஹெவினஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். அதுதான் இங்கேயும் நம்ம மத்து விஷயத்தில் பார்க்க போகிறோம். மத்துடைய தரவரிசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். மத்துடைய தரவரிசைனா என்ன? நம்ம மத்துகள் வந்து நிறைய மத்துகள் நம்ம படித்தோம். மத்துடைய லெசனில் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு மதுல் அஸ்லி, அப்புறம் மதுல் ஃபராயி. அசலான மத்துங்கிறதும் பார்த்தோம். அது மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய செகண்டரி மத் அப்படிங்கிறது தான் மதுல் ஃபராயி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ மதுல் ஃபராயி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மதுல் ஃபராயில வரக்கூடிய மத்துகள் அதனுடைய வலிமையை பொறுத்து, சரி, அது எவ்வளோ ஸ்ட்ராங்கு எவ்வளோ வீக் அப்படிங்கிறத பொறுத்து 5 தரவரிசைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த தரவரிசைகள் தான் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். இந்த தரவரிசை இதை எதனால நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ரீசனையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வார்த்தையில் நமக்கு மத்து வருது, ஒரு மத்து எழுத்தையே 2 மத்துகள் ஷேர் பண்ணுது. சரியா, அது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். ஒரு வார்த்தையில் இந்த தரவரிசை நம்ம கற்கிறதுக்கு என்ன ரீசன், எதுக்காக நம்ம இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தையில் ஒரு மத்து எழுத்தை 2 மத்துகள் ஷேர் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. எந்த மத்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது, இங்கே இந்த இடத்துல வந்து இந்த மத்தும் வருது, இன்னொரு மத்தும் வருது, இப்போ எந்த மத்த அளவுக்கு நம்ம நீட்டணும் அப்படிங்கிறதுல குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை வந்து படிக்கிறோம். இந்த தரவரிசையை நம்ம படிக்கிறோம். எது வலிமையான மத்தோ அந்த வலிமையான மத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வலிமை குறைவான மத்தை நம்ம என்ன செய்யணும், இங்கே ட்ராப் பண்ணிடணும். இதுதான் இதில் நம்ம படிக்க போகிறது. சரி, அப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி அதனுடைய வலிமை தெரியணும். எது வந்து ஸ்ட்ராங்கு எது வீக் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். சரியா, இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு விஷயம், மத்துல் லீன் இதில் வந்து உள்ள அடங்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்துல் லீன் இதில் வராது. மத்துல் லீன் வந்து எதனுடைய பிரிவாக பார்க்கப்படுது அப்படின்னா, மத்துல் லீன் வந்து மத ஆரித்லி சுக்குனுடைய பிரிவாக வருது. அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கிளையாக பார்க்கப்படுது. ஸோ அதனால இங்கே மத்துல் லீனை வந்து இதில் கொண்டு வரல. மற்ற மத்துகள் இதில் மது ஃபராயில வரக்கூடிய மற்ற மத்துகளை வந்து நமக்கு தரவரிசைப்படி இங்கே பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு மத்தினுடைய வகைகள் எல்லாமே இங்கே கொடுக்கப்படும். இந்த லைனாக இந்த ஆர்டரில் இருக்குது. அந்த மத்தினுடைய ஹரக்கத்தளவு வந்து நமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. தரவரிசை இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு அதில் வர்றது வந்து மத்து லாசிம். மத்து லாசிம்ங்கிறது என்ன மத்து? எப்போ நம்ம மத்து லாசிம் வரும்? மத்து லாசிம்ங்கிறது ஒரிஜினலான, அதாவது பெர்மனண்டான சுக்கூனோ ஷத்தோ மத்தை தொடர்ந்து வரும்பொழுது மத்து லாசிம் வரும். அந்த மத்து லாசிமுடைய ஹரக்கத்தளவு 6 ஹரக்கத்தளவு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி இல்லையா? இது வந்து சுக்கூனா இருந்துச்சுன்னு சொன்னால் லைட்டாகவும், ஷத்தா இருந்துச்சுன்னு சொன்னால் ஹெவி அப்படிங்கிறது நம்ம மத்துடைய லெசனை போய் நீங்கள் ரிவிஷனை வேணும்னா அதில் பார்க்கலாம். சரியா, மத்து லாசிம்ங்கிறது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில். அதே போல் அடுத்த லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் வந்து மத்து லாசிம் இருக்கிறதுலேயே ஹெவியஸ்ட் மத்து எது? மத்து லாசிம் தான். 6 ஹரக்கத்தளவுக்கு அதை நீட்டுவோம். அந்த மத்து எப்படி இருக்கும்? மத்து எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் லெட்டரில் சுக்கூனோ அல்லது ஷத்தோ இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து செகண்ட் எது ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இருக்கிறதுலே டாப் மத்து லாசிம். அதுக்கு கீழே அடுத்தபடியாக இருக்கிறது வந்து மத்துல் முத்தசில். முத்தசில் அப்படின்னா இத்தசலனா ஒரே வேர்டு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வேர்டுக்குள்ளே அந்த மத்து வரும். எப்படி வரும்? மத்து எழுத்தை தொடர்ந்து ஹம்சா ஒரே வேர்டுக்குள்ளே இருக்கும். ஜா மா இந்த மாதிரியான வேர்டு. அந்த மத்து மா ஜா நினைட்டு அந்த மத்தை தொடர்ந்து உடனே ஹம்சா வரும்பொழுது அது மத்து முத்தசிலாக இருக்கும். அந்த மத்து முத்தசிலுடைய ஹரக்கத்தளவு 4 அல்லது 5 ஹரக்கத்தளவுகள் இருக்கும். இது ரெண்டாவது. அடுத்தது வந்து மத ஆரித்லி சுக்கூன். மத ஆரித்லி சுக்கூனுங்கிறது வந்து டெம்பரவரியாக நம்ம கொடுக்கக்கூடிய சுக்கூன். ஒரு வார்த்தையில் நம்ம நிறுத்த போகிறோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம சுக்கூன் கொடுப்போம். அந்த சுக்கூனுக்கு முன்னாடி உள்ள எழுத்து மத்துடைய எழுத்தாக இருக்கும் பொழுது அந்த மத்தை நம்ம வந்து 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவுக்கு நம்ம நீட்டி நிறுத்துவோம். இதுதான் தேர்டு. அடுத்தது மத்துல் முன்ஃபசில். முன்ஃபசில் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ல் அப்படின்னா கிளாஸ் ரூம், பிரிஞ்சு வருது. ஒரு மத்து எழுத்தை தொடர்ந்து ஹம்சா அடுத்த வார்த்தையில் வருது. ஒரு வார்த்தையில் மத்து எழுத்து முடிகிறதும்
அடுத்த வார்த்தையில ஹம்சாவை கொண்டு தொடங்கும் பொழுது அந்த மத்து நீட்டப்படும். அது எவ்வளவு நீட்டுவோம் நம்ம? மத்து ஜாயிஸ் இல்லையா, ஜாயிஸ் முன்ஃபசில் அப்படிங்கிறது 2, 4 அல்லது 5 ஹரக்கத்தளவுக்கு நீட்டப்படும். இதான் அடுத்தது. இப்போ இருக்கிறதுலே கடைசி எது? மத்துல் பதில். மத்துல் பதில் வந்து 2 ஹரக்கத்தளவு நீட்டப்படும். மத்துல் பதில் எப்படி வரும்? மத்துக்கு முன்னாடி ஹம்சா இருக்கணும். அதாவது ஹம்சாவை தொடர்ந்து மத்துடைய எழுத்து வரும்பொழுது, இவ்வளவு நேரம் நம்ம எப்படி பார்த்தோம்? மத்தை தொடர்ந்து ஹம்சா வரும்பொழுது 2 மத்து பார்த்தோம். அது மாதிரி சுக்குனை பொறுத்து நம்ம இது எல்லாமே நம்ம வந்து மது ஃபராயில படிச்சிருப்போம். சுக்குனுடைய காரணமா வரக்கூடிய மத்து, அப்புறம் வந்து ஹம்சா காரணமாக வரக்கூடிய மத்து, அப்புறம் டெம்பரவரியான சுக்குன் வர்றது, அந்த மாதிரி நம்ம பிரிச்சு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதுலயே நமக்கு எது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்? மத்து லாசிம் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட். இருக்கிறதுலே வீக்கஸ்ட் எது? மத்துல் பதில் தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட். இதுதான் அதனுடைய ஆர்டர். இந்த ஆர்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மத்து லாசிம், அடுத்த மத்து முத்தசில், அடுத்த மத்து ஆரித்லி சுக்கூன், அதுக்கு அடுத்தது மத்துல் முன்ஃபசில், அதுக்கப்புறம் மத்துல் பதில். இப்போ நம்ம இதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸுக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது மறைக்குது. சரி, உங்ககிட்ட புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். புக்கு பாருங்கள், அதை வச்சு நம்ம இதை பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? காயிதத்து அக்வஸ் சபபைன். அக்வஸ் சபபைன் அதாவது அக்வா அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட், காயிதானா சட்டம். எதனால? அதாவது ஒரு வார்த்தையில் வரக்கூடிய 2 மத்துகள். சரியா? 2 மத்துல எது ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்குரிய அந்த சட்டம் தான் இது. ஒரு மத்து எழுத்தை 2 மத்துகள் பகிர்ந்து கொள்ளும் போது வலிமை கூடிய மத்தின் சட்டம் அது என்ன? எதை நம்ம எடுப்போம், எதை நம்ம எடுக்க மாட்டோம்? இப்போ இதுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா. சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வார்த்தை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஹம்சா இருக்குது, அதை தொடர்ந்து மத்து இருக்குது. அதை தொடர்ந்து மத்து இருக்கும்போது இங்கே ஒரு மத்து வந்துடுச்சு. என்ன மத்து இருக்குது? ஹம்சாவை தொடர்ந்து ஒரு மத்து எழுத்து வருதுன்னா அங்கே மத்துல் பதில் இருக்குது. ஆனால் அதோட அந்த மத்து முடிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. நம்ம மத்து பதிலுடைய அளவு 2 ஹரக்கத்தளவு, அதை நீட்டி நம்ம ஓதிட்டு போயிருப்போம். ஆனால் அதுக்கு அடுத்த வேர்டு நம்ம பார்க்கும்பொழுது அடுத்த வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டரில் என்ன இருக்குது? ஷத் இருக்குது. மீமுக்கு மேலே ஷத் இருக்குது. அப்போ மத்தை தொடர்ந்து ஷத்து வரும்பொழுது, மத்தை தொடர்ந்து ஷத்து வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அங்க இன்னொரு மத்தும் வந்துருது. என்ன மத்து வருது? மத்தை தொடர்ந்து ஷத்தோ சுக்குனோ, ஒரிஜினலான ஷத்தோ சுக்குனோ வரும்பொழுது மத்து லாசிம் அப்படிங்கிற ஒரு மத்து அங்க இருக்கு. மத்து லாசிம் நம்ம பார்த்தோம் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மத்து 6 ஹரக்கத்தளவுக்கு நீட்டப்பட வேண்டிய மத்து. அப்போ இந்த வார்த்தையில மத்துல் பதிலும் மத்து லாசிமும் மோதும் பொழுது எது ஹெவியஸ்ட், எது ஸ்ட்ராங்கஸ்ட்? அந்த ஸ்ட்ராங்கஸ்டான மத்தான மத்து லாசிம் இங்க வந்து இருக்கும். வீக்கஸ்ட் மத்தான மத்துல் பதில் வந்து இங்க வீழ்த்தப்படும். மத்துல் பதில் வந்து வீழ்த்தப்படும். ஸோ இங்க நம்ம ஓதும் பொழுது நம்ம எப்படி ஓதணும்? மத்து லாசிமுடைய 6 ஹரக்கத்தளவை கொண்டு நம்ம நீட்டி ஓதணும். ஆமீன் அப்படின்னு நம்ம ஓதணுமே தவிர மத்து பதிலாக ஆமீன் அப்படின்னு நம்ம ஓத முடியாது. அதுதான் இதில் உள்ள விஷயம். இப்போ இதில் 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அதே மாதிரி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, இங்கே தான் மத்துடைய எழுத்து இருக்கு. இந்த மத்துடைய எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஹம்சா இருக்கு. அப்போ அகைன் இங்கே ஒரு மத்துல் பதில் இருக்கு. அதுதான் இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க. மத்துல் பதில் இருக்கு. அப்போ ஹம்சா அங்கே ஒரு மத்துல் பதில் வந்தாச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஹம்சா இருக்கு. அகைன் ஒரு ஹம்சா இருக்கு. அப்போ மத்தை தொடர்ந்து ஒரு ஹம்சா, மத்தை தொடர்ந்து ஒரு ஹம்சா. இது ஒரே வார்த்தை. இந்த புர அப்படிங்கிறது ஒரே வேர்டுக்குள்ள மத்தை தொடர்ந்து ஹம்சா வந்திருக்கிறதுனால இது முத்தசில். மத்துல் முத்தசில்ங்கிற மத்து இங்க இருக்கு. இந்த இடத்துல மத்துல் முத்தசில் இருக்கு. இந்த இடத்துல மத்துல் முத்தசில் இருக்கு. இந்த மத்துல இங்க வந்து மத்துல் பதில் இருக்கு. இப்ப ரெண்டுமே ஒரே மத்து எழுத்தை ஷேர் பண்ணி வருது. அப்போ 2 மத்துமே இந்த இடத்துல வருது. மத்துல் பதில் 1, மத்துல் முத்தசில் 1. இப்போ அகைன் நம்ம வந்து அந்த தரவரிசை எடுத்து நம்ம பார்த்தோம்னா மத்துல் பதில் தான் இருக்கிறதுலே கம்மியானது. மத்துல் முத்தசில் வந்து 2வது லெவலில் இருக்கு. லாசிம்க்கு அடுத்து வரக்கூடியது மத்துல் முத்தசில். அப்போ நம்ம இங்கே எதை பயன்படுத்தணும்? மத்துல் முத்தசிலை பயன்படுத்தி 4 அல்லது 5 ஹரக்கத்தளவுக்கு நம்ம இந்த மத்தை வந்து நீட்டி ஓதணும். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் போவோம். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் 2 வேர்டு, இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு. சரியா? அப்போ 2 வேர்ட்ஸ் நமக்கு இங்கே வரும்பொழுது மத்து. இப்போ என்ன? இதுதான் மத்துடைய எழுத்து. இந்த மத்துடைய எழுத்து அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டரான ஹம்சாவுக்கும் ஷேர் ஆகுது. இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு ஹம்சாவுக்கும் நமக்கு ஷேர் ஆகுது. அப்போ இங்கே ஆல்ரெடி ஹம்சாவை தொடர்ந்து மத்து வர்றதுனால மத்துல் பதில் 1 இருக்கு. அந்த மத்தை தொடர்ந்து இன்னொரு ஹம்சா வர்றதுனால அதுவும் 2 வார்த்தைகள்ல தனித்தனி வார்த்தைகள்ல வர்றதுனால மத்துல் முன்ஃபசில் இங்க இருக்கு. மத்துல் முன்ஃபசிலும் மத்துல் பதிலும் இந்த வார்த்தையில மோதுது. அப்போ வீக்கா இருக்கக்கூடிய மத்துல் பதில் என்ன செய்யப்படும்? வீழ்த்தப்படும். அதே சமயத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மத்துல் முன்ஃபசில் வந்து நமக்கு இங்க பயன்படுத்தப்படும். இது மத்துல் முன்ஃபசில் எத்தனாவது நமக்கு தரவரிசையில வருது? எத்தனாவது வருது? 4வதா வரும். ஃபர்ஸ்ட் லாசிம், 2வது முத்தசில், அடுத்தது மத்து ஆரித்லி சுக்கூன், அதுக்கப்புறம் தான் மத்து முன்ஃபசில். மத்து
முன்ஃபசிலுக்கு அப்புறம் தான் பதில். அப்போ பதில் இங்கே எழுதப்பட்டு மதுல் முன்ஃபசில் வந்து பயன்படுத்தப்படும். இதை எப்படி நம்ம இப்போ ரீட் பண்ணணும்? அதாவது இதனுடைய ஹரக்கத்தளவு 2, 4 அல்லது 5 அப்படிங்கும்போது 2 ஹரக்கத்தளவும் நீட்டி ஓதலாம். ஐதியஹும் அப்படின்னும் ஓதலாம். இல்லைன்னா 4 ஐதியஹும் இல்லை 5 ஐதியஹும் அப்படின்னு 5 ஹரக்கத்தளவுக்கும் நம்ம நீட்டி ஓதலாம். ஆனால் பயன்படுத்தப்படக்கூடிய மத்து வந்து இங்கே மத்துல் முன்ஃபசில் தான். சரியா? அடுத்த உதாரணம் இந்த வார்த்தையில எப்ப 2 மத்து வரும் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம கண்டினியூஸா ஓதும் போது மட்டும் இருக்காது. சில சமயங்கள்ல நம்ம ஸ்டாப் பண்ணும்போதும் அந்த இடத்துல மத்து வந்து 2 மத்தா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இங்க நம்ம பார்த்தோம்னா மத்துல் பதில் மட்டும் தான் இருக்கு. சாதாரணமா நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? மத்துல் பதில் இருக்கு. இங்க சாதாரணமா நம்ம பார்க்கும்பொழுது மத்துல் பதில் இருக்கு. எப்படி ஹம்சாவை தொடர்ந்து ஒரு மத்து வந்திருக்கிறதுனால பின் அப்படின்னு நம்ம மத்துல் பதில் நம்ம ஓதலாம். ஆனா நம்ம இப்ப இங்க சுக்கூன் கொடுக்க போறோம், நிறுத்த போறோம் இந்த வார்த்தையில. அப்படிங்கும்போது பால ஒரு சுக்கூன் கொடுப்போம். பால ஒரு சுக்கூன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இன்னொரு மத்து வந்துடும். என்ன ஆகும்? மத்து எழுத்தை தொடர்ந்து ஒரு டெம்பரவரியான நம்ம சுக்கூன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா மத்து ஆரித்லி சுக்கூன் அப்படிங்கிற மத்து இங்க வருது. அப்படி இல்லாம இருக்கும்போது முதல்ல அப்படி இருந்தாலுமே ஆல்ரெடி நமக்கு அங்கே மத்துல் பதில் இருக்கு. நம்ம சுக்கூன் கொடுக்கறதுனால மத்து ஆரித்லி சுக்கூன் அங்கே வருது. இப்போ இந்த 2 மத்தும் மோதும் பொழுது அகெயின் நமக்கு மத்துல் பதில் தான் வீக்கான மத்து. ஸோ அந்த மத்து அங்கே எழுதப்பட்டு ஹெவியாக இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய மத்து ஆரித்லி சுக்கூன் வந்து என்ன ஆகுது? நமக்கு இங்கே ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுலேயும் நமக்கு எத்தனை ஹரக்கத்தளவு? 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவுக்கு இந்த வார்த்தையை நம்ம ஓதலாம். இவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? மத்துடைய சட்டங்களின் தரவரிசை, நம்ம அந்த ஆர்டர்ஸ் அதை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மத்தினுடைய தரவரிசை கற்கிறதுனால என்ன பிரயோஜனம், என்ன பயன் இருக்கு? இந்த மாதிரி நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் போது எது ஸ்ட்ராங் அப்படின்னு தெரியும், அதை நம்ம பயன்படுத்துவோம். அதுதான் இதில் இருக்க யூஸ். அப்புறம் இந்த வேர்டில் இருக்கிற மத்து நம்ம நிறுத்தும் போது என்னென்ன மத்து வருது, எதனால இந்த மத்தை பயன்படுத்தணும், எந்த மத்து ஹெவி, எதனால அதை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற கேள்வி. அப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம், அப்படிதான் படிச்சிருக்கிறோம். நமக்கு ஹெவியான மத்தை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுனால அங்கே ஹெவியான மத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வேர்டில் என்னென்ன மத்துகள் இருக்கு, இதை நம்ம வந்து எப்படி இதில் இருக்க சட்டத்தை நம்ம பயன்படுத்தணும், அதை தான் கேட்டிருக்காங்க. அதற்கான காரணத்தை மத்தின் தரவரிசையை கொண்டு விளக்கு, மத்துடைய தரவரிசையை வச்சு இதை வந்து நீங்கள் விளக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்க முடிஞ்சுது. ஒரே கிளாஸாக நான் இதை வந்து இந்த வீக் வந்து போடுறேன். முக்கியமாக எதனால் இதை வந்து கிளாஸை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சுன்னு ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து நான் ஒவ்வொரு நாளும் நான் கிளாஸுக்காக உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணும் போது என்னுடைய ஆடியோ மட்டும் சுத்தமாக ரெக்கார்டே ஆகாமல் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி 10 minutes 15 minutes நான் வந்து கிளாஸஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் கேட்கும் போது அங்கே ஆடியோவே இருக்காது, ஆடியோவே இல்லாமல் இருக்கும். இப்படியே வந்து 2-3 வாரம் எனக்கு போச்சுது. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டுன்னு இருந்தேன். அதே டைமில் உடனே நோம்பு வந்தது. நோம்பில் உட்காந்து நம்மளால இந்த மாதிரி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணலாம் டைம் இல்லை. சரி நோம்பு முடியட்டும் அப்புறம் கண்டினியூ பண்ணுவோன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்கூல் வெக்கேஷன், பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. எந்த நேரமும் ஒரு சத்தமாகவே இருக்குது, ஒரு கிளியராக சவுண்ட் இல்லாமல் ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துல இருந்து நம்மளால் கிளாஸ் எடுக்க முடியலை. ஸோ முடியட்டும், அதுவும் வெக்கேஷன் முடியட்டும்னு பார்த்தேன். போன வாரத்துக்கு முந்தின வாரமே திரும்பவும் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். சரி நம்மளால் ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தேன். அப்பவும் ரெக்கார்ட் ஆகலை, வாய்ஸ் மட்டுமே வரவே மாட்டேங்குது, வீடியோ மட்டும் வருது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நிறைய சிஸ்டர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 24 லெசன் வரைக்கும் பார்த்துட்டோம், அடுத்த லெசன் நீங்கள் ஏன் எடுக்கல, 23rd லெசன் வரைக்கும் பார்த்துட்டோம், அடுத்த லெசன் ஏன் நீங்கள் எடுங்க, ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுவே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் சொல்லி சிஸ்டமை கொஞ்சம் பார்க்க சொல்லி ஆளை வச்சு பார்க்க சொல்லிட்டு பார்த்த பிற்பாடு தான் இது கிளியர் ஆயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஷால்லாஹ் எப்பவும் போல் நீங்கள் எனக்கும் என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்க. இந்த கிளாஸை நம்ம இன்ஷால்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் இப்படி கண்டினியூ பண்ணுவோம். நிறைய துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.